ரொம்ப நாளா இது 2 மினிட்ஸ்லேயே பண்ணிடலாம் 2 மினிட்ஸ்லேயே பண்ணிடலாம் நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்லயும் அங்க இங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லார்கிட்ட கேட்டுனே இருப்போம். ஆனா அது உண்மையாலே 2 மினிட்ஸ்ல பண்ண முடியுமா? அது 2 மினிட்ஸ்ல பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும்? எனக்கு ஒண்ணுமே புரியல. இல்ல ப்ராப்பரா பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும்? அப்போ ஏன் கூட சேர்ந்து கேமராமேன் வர போறாங்க. வணக்கம். வணக்கம். சப்ப மூஞ்சி மாதிரி இருக்கு லைட்டா. நீ சப்ப மூஞ்சி தான் யார் இல்லைன்னு சொன்னா. ஹாய் ஹாய் ஹாய், நான் தான் வந்து கேமராமேன். கேமராவை இந்த வாட்டி ட்ரைபாட்ல பிடிச்சிட்டு இருக்காங்க. அதான் 2 மினிட்ஸ்ல ஒரு மேகி செஞ்சா எப்படி இருக்கும்? முதல்ல 2 மினிட்ஸ்ல மேகி செய்ய முடியுமா? அதே மாதிரி ப்ராப்பரா எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மேகி செய்ய போறோம். ஓகேவா? அது எங்களுக்கு பிடிச்ச மாதிரில உங்களுக்கு பிடிக்கும் நம்புறோம். ஓகேவா? இல்ல பிடிக்கலனாலுமே நீங்க பிடிக்கிற மாதிரி தான் ஏத்துக்கணும். இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. நாங்களே அப்படியே சாப்பிட்டு சூப்பரா இருந்தது. ஐஸ்கிரீம் விளம்பரத்துல எல்லாம் வரும்ல, ஸ்பெல் பண்ணவனே கர்ம கர்ம அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் எடுத்து வர போறோம். கரெக்ட். வாங்க போய் பாப்போம். போமா போலாம். இப்போ நம்ம வந்து செட்டப்லாம் பண்ணி எல்லாமே ரெடியாக வச்சுன்னு இருக்கோம். அதுவும் நாங்கள் வந்து ரூமில் தான் பண்ண போகிறோம். கேஷுவலாக அப்படியே உட்காந்துட்டு ஜாலியாக சப்பாங்கால் போட்டு அப்படியே இண்டக்ஷன் ஸ்டவ் முன்னாடி வச்சுட்டு அப்படியே ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு பண்ண போகிறோம். அதுவும் என்ன பண்ண போகிறோம், வெறும் 2 மினிட்ஸில் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ண போகிறோம். அடுத்து நம்ம ப்ராப்பராக பண்ண போகிறோம். தெரியுதா உங்களுக்கு? பார்த்தீங்களா? இதுதான் செட்டப். உள்ள வந்து மசாலாஸ் ஐட்டம்ஸ் இருக்கு. ஓகே, லெட்ஸ் கோ. ஏய், இந்த ஆங்கிள் ரொம்ப அழகா இருக்கேன் நானு. இங்க வந்து பாரு, பேசாம இந்த ஆங்கிள்லே பண்ணிடலாம் போல. எல்லாமே சமையல உங்க மூஞ்சில சமைக்க முடியும். இருக்கேன் நானு. அப்படியே ஒரு பட்டர்ஃப்ளைஸ் வர மாதிரி ஒண்ணு போடுங்க பார்க்கலாம். ஒரு எடிட் அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது. சரி, இதெல்லாம் செய்யற ஓகே. அது என்னது இது? ஏய், இதெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி 2 நிமிஷம் சும்மா இருக்கணும்ல. அப்போ வாய் நம்மன்னு இருக்கும்ல. அப்ப இதெல்லாம் வந்து அப்படியே சைட்ல ஓரமா அப்படியே போட்டு நம்மன்னு அப்படியே வைக்கிறோம், ஆன் பண்றோம், எண்ணெயை ஊத்துறோம், மசாலாவை போடுறோம், மேகியை செய்யறோம், 2 மினிட்ஸ்ல ஃபினிஷ் பண்றோம். அது என்ன போட்டிருக்குன்னா 2 மினிட்ஸ் நூடல்ஸ்னு போட்டிருக்கு. அழகா. ஏய், 150 வாட்டி 2 மினிட்ஸ் சொல்லாத. இதுவே வந்து ஒரு 50 நிமிஷம் ஆயிடும் போல. இப்பதான் பிரைட் ஆரம்பிச்சா. பார்த்து தலை பூமர் உள்ள தூக்கிட்டு போற. பூமர் இல்லடா, டுபுக்கு மண்டையா, சாக்லேட். பரவாயில்ல, என்ன இண்டிகாரன் எதனா பண்ணா மட்டும் நீங்க செய்றீங்களா? நாங்க என்ன போட்டா கூட சாப்பிடணும். யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? இந்திக்காரன் எப்போ வாயில கை விட்டு நீ எப்போ அதை பாத்தியா? ஐயோ, இந்திக்காரங்கெல்லாம் சேர்ந்து இவளை வந்து திட்டுங்க. இல்ல பானிபூரி அதெல்லாம் பாத்துருக்கேன் நானு. அப்படியே முருகா, எல்லாமே நம்ம அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணோம். இது மாதிரி லிப்ஸ்டிக் போடணும் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி. இரு, என்ன அமைதியா இருக்க? நான் அமைதியா இருக்கேன். நீ லிப்ஸ்டிக் போறது நான் அழகா இது நான் சொல்ல முடியும். லிப்ஸ்டிக் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். கேட்காத காதுக்கு ஹெட்செட், பாயசம் குடிக்கிறதுக்கு பல் செட். நல்லா இருக்குல்ல? நல்லா இல்ல. தெரியும், வா ஸ்டார்ட் பண்ணுவோம். கம் ஆன். கடை இருந்து ஏதோ சவுண்ட் வருது. தெரியுது, ரொம்ப ஹைல வச்சிட்டோம்ல, அதனால அப்படி வரும். இப்போ நம்ம வந்து தண்ணி ஊத்த போறோம் இதுல. ஏய், அதுக்கு முன்னாடி ஒன்னு பண்ணா மறந்துட்டோம். ஞாபகம் இருக்கா? டைமர் செட் பண்ணவே இல்ல 2 மினிட்ஸ்க்கு. வெயிட் பண்ணு. ஏடே, இதுக்கு தான் என்ன மாதிரி ஜீனியஸ் இருக்கணும்ன்றது. இப்போ நம்ம டைமர் செட் பண்ண போறோம். நீ எப்போ ஸ்டார்ட் பண்ணுவேன்னு தெரியல. காண்டாயிடுவாங்க பாக்குற. எனக்கே காண்டா இருக்கு. நானே 1000 வாட்டி 2 மினிட்ஸ் எவ்வளவு 2 மினிட்ஸ் நானே சொல்றது. முடியல ஸ்டார்ட் கொடுத்துறேன். ஓகேவா? ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஓகே, போதும்ல? போதும். ஐயோ, ஆஃப் பண்ணிட்டோ தெரியாம. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறானோ. 1000 வச்சிருக்கேன். 1200 ஸ்பீட்ல முதல்ல தண்ணி கொதிக்கணும். சரி விடு, அதெல்லாம் தேவையில்ல போல. அப்படியே ராவாவே தின்னணும் போல. இப்ப தண்ணி கொதிக்கவே இல்லை, என்ன பண்றது? அப்படியே போட்டுடலாமா? பிரச்சனை இல்லையா? கொதிக்கவே இல்லையா? அக்கல் என்ன கட்டிங்களா? வெயிட் பண்ண. அப்படியே சிக்கி அப்படியே போட்டுறணும். விளம்பரத்துல உடச்சு போடுவாங்க. ஆமா ப்ரோ, விளம்பரத்துல 2 மினிட்ஸ்லன்னு காட்டுறாங்களே, அப்ப தக்காளி வெங்காயம் அதுல உள்ளதானே இருக்கும். அது விளம்பரத்துல நம்ம இஷ்டத்துக்கு என்ன வேணா காட்டலாம். ஆனா நம்ம பண்ண போறதுல நாங்க ரியலா காட்ட போறோம். இவ்வளவுதான். இது கை வெண்ணம், அவ்வளவுதான். இப்ப எத்தனை நிமிஷம் இருக்கு? 1 நிமிஷம் 20 செகண்ட்ஸ். ஐயோ, டைம் முடிய போகுது. என்னது இது? 2 மினிட்ஸில் வெற்றிகரமாக ஒரு மேகி முடித்து விட்டோம். இது 2 மினிட்ஸ் மேகி. 2.1 மினிட்ஸ் மேகி. 1 மினிட் நமக்குறதுக்கு கொஞ்சம் 1 செகண்ட் ஆயிடுச்சு. பட் 2 மினிட்ஸ்ல இதுதான் நம்ம பண்ணியிருக்கோம். ஆஃப் பண்ணிடணுமா? ஆஃப் பண்ணியாச்சு. இவ்வளவுதான். இதுதான் 2 மினிட்ஸ் மேகி. ஓகேவா? நம்ம மேகியா இது போகி கூட ஒழுங்கா போச்சிருப்போம் போல.
அப்போ என்ன இதுக்கு இதுல 2 minutesன்னு போட்டிருக்கீங்க? இந்த மாதிரி தானே இருக்கணும். அப்போ இதெல்லாம் போட்டா இன்னும் டைம் ஆகுமா? இந்த மாதிரி போட்டோம்னா இந்த மசாலால அந்த மாதிரி இருந்தாதான் இந்த மாதிரி ஆகும். அதுல எதுவுமே இல்லைன்னா இந்த மாதிரி தான் ஆகும். இது எப்படி தெரியுமா இருக்கு பாக்குறதுக்கு? படிக்கும் போது இந்த ஹாஸ்டல் பசங்களாம் இருப்பாங்கல்ல, மார்னிங் மேகி, நைட்டு மேகி, மத்தியானம் மேகின்ற மாதிரி டக்குன்னு போடுவாங்க. அந்த மாதிரி காலேஜ்லயே கொடுப்பாங்க பாருங்க ஒரு மேகி, அந்த மாதிரி இருக்கு. இப்ப நான் அதை சாப்பிட போறேன். எந்த காலேஜ்ல இந்த மாதிரி மேகி தராங்க? சாப்பிட போறோம் நாங்க. நான் இது அவ்வளவு ஆர்வமா இருக்கோ? இல்ல சின்ன வயசுல இருந்து என்ன ரொம்ப ஏமாத்திக்கிறாங்க என்ன இந்த விளம்பரத்துல. சரி நான் ஃபர்ஸ்ட். சரி நீ ஃபர்ஸ்டா? ஃபர்ஸ்ட் இதை நல்லா ஊற வச்சிடணும் நம்மளே. பரவாயில்ல, நீ கொஞ்சம் சீக்கிரமா சாப்பிடு. மேகி மாதிரி இல்ல இது ரொம்ப மோசம் இல்ல. நான் மேகி எப்படி முறுக்கு மாதிரி சாப்பிடுவேனா, அதனால நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? கொஞ்ச நேரம் கழிச்சுன்னு போர் அடி. நீ எல்லாம் என்ன ரகோண்டா, நீ மனுஷன் பிரிவே கிடையாதுடா. இது போய் நல்லா இருக்கு. தலை அப்படியே தண்ணியாவே இருக்கு. அப்ப 2 minutes மேகி செய்ய முடியாதா? அபி டேஸ்ட் பண்ணி சொன்னா எல்லாம் கரெக்டா இருக்கும். நீ தப்பா டேஸ்ட் பண்ணி சொல்றேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா என்னன்னா, நான் மாதிரி டேஸ்ட் பண்ண மாதிரி பண்ணி இந்த 2 minutesல இப்படி வருமான்றதே எனக்கு தெரியாது. நீ பண்ணியா? நீ ஒரு எருமாடு. இந்த மாதிரி மொக்க சோக்க அடிக்காத, டென்ஷன் ஆயிடுவேன். நான் சாப்பிட்டதே இல்லை தெரியுமா. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம். இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை ட்ரை பண்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். புகைலாம் நல்லா தான் வருது. இதை பார்த்தா எங்கங்க கலராகவே இல்லைங்க, சாப்பிட்ற மாதிரியே தோணல. நாக்குல நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு. ஆஃப் வேக்காடு வெந்திருக்கு, ஆஃப் வேக்காடு வேகலை. அந்த மாதிரி ஒரு மிக்ஸ்டா இருக்கு. அந்த மசாலாலாம் நல்லா தான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம எதுவுமே பண்ணாம நம்ம வெறும் இருக்கிற மசாலா தண்ணி ஊற்றி இதை போட்டு 2 minutesல ஆஃப் பண்ணும்போது ரொம்ப மோசமா இல்லை. இல்லை எனக்கு பிடிச்சிருக்கு, நல்லா தான் இருக்கு. மொத்தம் அப்படியே என் ஹாஸ்டல் பசங்களாம் சாவாங்க தெரியுமா. இந்த மாதிரி கேன்டீன்ல வந்து மொக்கே ஒரு சோறு போட்டு அவங்க மாதிரி வெந்து போயிடுவானுங்க பாரு. அப்படியா? ஆனா ஹாஸ்டல் லைஃப்லாம் ஒரு மாதிரி செம்ம ஜாலியான லைஃப்ல நானும் இருக்கணும்னு நினைப்பேன். ஆனா என் காலேஜ் பயங்கர ஸ்ட்ரிக்டான காலேஜ், அதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது. அதனால பசங்க அப்படியே டேய் நாங்க எங்கடா காலேஜ் படிச்சோம், நாங்களாம் கொரோனா பேட்ச். லாஸ்ட் 2 வருஷம் ஃபுல்லா கொரோனா தான். எப்படி கெத்தா? நான் இப்ப நான் உன்னோட வயசானவனா, நானும் தான் கொரோனா பேட்ச். ஓவராலா நான் சொல்றேன் பாருங்களேன், இந்த மாதிரி சத்தியமா இந்த மாதிரி மேகியை வந்து இத்தனை நிமிஷத்துல 2 minutesல செய்யவே முடியாது. இவங்க என்ன வேணா சொல்லலாம், பட் நான் ப்ராப்பராக பார்த்ததில்ல 2 minutes வேலைக்கே ஆகுது. சின்ன பசங்கள்லாம் 2 minutesல செஞ்சு கொடுத்துடாதீங்க, ஓகேவா? இந்த பொண்ணுக்கு 2 minutesல செய்ய தெரியலையான்னு வேற எனக்கு தெரியல. ஆல்ரெடி எதுவும் செய்ய தெரியும். ஹலோ மக்களே, பிரியாணி vlog பார்த்திருக்கீங்களா? சஜஷன்ல போடுறேன் பாருங்க. என்ன பண்ணாலும் லொட்டு லொஸ்குன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா எல்லா கேங்லயும் இன்னொரு பையன் இருப்பான். எல்லா கேங்லயும் இன்னொரு பையன் இருப்பான். எது பண்ணாலும் தப்பாவே பண்ணுவான். இந்த இவ்வளவு மாதிரி ஏதாவது ஒண்ணு தப்பா பண்ணிடுறீங்கப்பா. அதாவது இது என்னோட கிளி பிரியாணி மேட்டருக்குலாம் அதுக்கு என்ன பேர் வைக்கிறதே தெரியல அந்த பிரியாணிக்கு. இங்க பாருங்க, இது என்னோடது கிடையாது. மேகி நீங்க கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ல பண்ணது, இது நான் பண்ணல. இப்ப நான் ப்ராப்பரா பண்ண போறேன். அது எப்படி இருக்குன்னு நீங்க பாருங்க. நான் வந்து இதை குக் பண்ணி முடிச்சிடறேன் அப்படின்னு சொன்னா நான் என்ன பண்ணோம், சரி ஓகே பண்ணு சொன்னோம். அப்போ கேமரா ஆன் பண்ணும்போது வேற பேச்சு, கேமரா ஆஃப் பண்ணும்போது வேற பேச்சு. அந்த கேமராவை திருப்பேன். அதாவது அந்த கேமராவை திருப்பேன். இங்க பாருங்களேன், தேவையில்லாத எல்லாருக்குமே ஒரு ஃப்ரெண்ட் இருப்பானுங்க. எப்படி தெரியுமா? அடுத்த vlog பார்க்கலாம்னா நம்ம முன்னாடி ஒண்ணு பேசுவானுங்க, வாழைப்பழம் மாதிரி பேசுவானுங்க சார். அப்படியே நம்ம பின்னாடி அப்படியே வேற மாதிரி பேசுவானுங்க. அந்த மாதிரி ஒரு கேட்டகரி இவன் தான் அவன். 2 minutes மேகி வாங்க, என்னோட ஃபேவரட் மேகி. பொறுமையா நிதானமா எல்லாமே போட்டு செய்வோம் நம்ம. தக்காளி, வெங்காயம், பீன்ஸ், கேரட், அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்சு இதுக்கு 2லாம் வேணாம், 1 போதும். நான் சொல்றேன். ஆமா, நான் மொக்கையா பேசுறேன்னு தெரியும். நீயும் மொக்கையா தான் பேசுற. உன்ன சொன்னா உங்களை பற்றி குறை சொன்னால் அது ஏற்றுக்கொள்ள தன்மை வச்சுக்கோங்க, புரியுதா? இந்த பாரு, நீ பாடு காயறை, நான் பாடு சாப்பிடுறேன். இந்த வாட்டி நான் பிரியாணி மாதிரி பண்ணலான்னு இருக்கேன். நீ என்ன நினைக்கிற? நீ மேகி மாதிரியே பண்ண, அதே சாப்பிடு. லூஸ் இல்லனே, மென்டல். அடுத்து நம்ம தக்காளியை கட் பண்ண போறோம், பீன்ஸ் கட் பண்ண போறோம். இப்ப அடுத்து நம்ம கேரட். காஞ்சி போயிடுச்சு, சீக்கிரம் செய்யி. இதே இப்ப வந்து நம்ம தேவையான பொருள் பார்க்க போறோம். என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆயில், கொரியாண்டர் பவுடரு, உப்பு, சில்லி பவுடரு, கரம் மசாலா. இது தேடுவீங்க, என்ன இருக்குன்னு பாப்பீங்க. ஆனா இதுல ஒண்ணுமே இல்ல. எண்ணெயை ஊத்த போறோம். ஓகே, எஸ். இப்போ ஆயில் ஊத்த போறோம். அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, வெங்காயம், தக்காளி, பீன்ஸ், கேரட்டு இதெல்லாம் நம்ம தனித்தனியா போட போறது கிடையாது. எல்லாமே சேர்த்து ஒரேடியா போட போறோம்.
ஏன்னா அதுதான் அபி சமையல். நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. இப்ப எல்லாத்தையும் நம்ம சேர்த்து ஒண்ணா போட போறோம். அதுக்குள்ள கருக விட்ட எண்ணெய நீ ஒரு டைலாக் பேசி இதுவே ஒரு 1000 டேக் வந்தா நான் என்ன பண்றது? நம்ம உட்காந்து ஜாலியா சமையல்லாம் செய்யறோம். நம்ம அம்மாலாம் பாரு நின்னுன்னு காலையில மத்தியானம் நைட்டுன்னு 3 வேலையை செஞ்சுன்னு வேர்வை சிந்தின்னு. உடனே இப்ப என்ன பண்ண போறேன்னா எடிட்டர் அப்படியே பிஜிஎம் நான் தூங்கும் முன்னே நீ தூங்கி போனாய் தாயே அந்த பாட்டு போட்டு. ஆனா உண்மையிலே கஷ்டம் தான். ரியலி சல்யூட் டு ஆல் தி மாம்ஸ். கஷ்டம். நம்ம ஈஸியா சொல்லிடலாம், ஆனா அது நின்னு பார்த்தாதான்ப்பா அது வலி தெரியும்ன்ற மாதிரி. ஆமா அது ரொம்ப டஃப் தான். ஓகேவா? இப்ப பாருவே நாங்கெல்லாம் பிறந்ததுல இருந்தே மாசு இல்ல. அப்ப நீ மாஸ்டர். நீ எவ்வளவு நேரம் இதை கலர் இருப்பேன்னு பாக்க. அது நான் என்ன பண்ண முடியும்? அதுக்கு 2 minutes மேகியே மேல. நீ இவ்வளவு நேரம் நான் 1/2 மணி நேரமா இந்த மேகி கலர் இருக்க. டேய் உனக்கு புரியலையா? அபி எது பண்ணாலுமே பெஸ்டா தான்டா இருக்கும். ஒரு சில விஷயம் நம்ம வெயிட் பண்ணி காத்திருந்தாதான் அது நம்ம கேட்டா கிடைக்கும். இந்த மாதிரி அடை மாதிரி தட்டி விட்டுருணும். அது மாதிரி அடை மாதிரி தட்டிட்டுனா அப்படியே அந்த கேஸ் வந்து அப்படியே எல்லாம் பரவாயில்ல எல்லாமே வந்துடும். கேஸ் பரவுமா? கேஸ்னா அது இது எனக்கு தெரிஞ்சு அந்த வாட்டர் ஊத்திடலாம்ல. இல்ல அது இன்னும் கொஞ்சம் ஆகணும். எனக்கு ஜூஸியா பிடிக்கும். உனக்கு? எனக்கு ஜூஸியா தான் பிடிக்கும். இப்பதானே ஜூசின்னு சொல்லாதானே ஜூசி சொன்னேன். இல்லடா மேகி ஜூஸியா இருந்தாதான் நல்லா இருக்கும். எனக்கு அப்படியே வர ஜூஸ் போட்டு குத்தா குடிப்பியா? சபாஸ் மாமா சபா. தண்ணி ஊத்திக்கணும். அது எப்படியும் நம்மளுக்கு பத்தாது, அதனால எக்ஸ்ட்ராவா ஊத்திங்கனாவே நம்மளுக்கு நல்லதா இருக்கும். ஹையஸ்ட் ஸ்பீட்ல வைப்போம். கரண்ட் பில் அதிகமாகும். யாரால விடு, நீ தானே கட்ட போற. நீ தானே கட்ட போறியா? ஆல்ரெடி எங்க மக்களே மாமியார்ல ஐயோ என் வாய் வர சொல்லலாம். அம்மாடா லூசு வாய் கோளாறாவது பாரு. எங்க அம்மா இருக்கிறாங்கல்ல, அவங்க வந்து ஆல்ரெடி என்ன எங்க வீட்டுக்கு 10,000 ரூபாய் கரண்ட் பில் வந்துச்சு. உங்க வீட்டுக்கு எவ்வளவு வரும்? எங்க வீட்டுக்குலாம் பாத்தீங்கன்னா we are 5 people. ஆக மொத்தம் 1 into ஒரு 15,000 வரலாம். அப்படியா? சும்மா சொன்னா லூசு கம்மியா தான் வரும். சரி ஓகே, இப்போ வந்து நம்ம சொன்ன மாதிரி பபிள்ஸ் வந்துச்சுல, இப்போ நம்ம இருக்கிற மசாலாஸ்லாம் நம்ம வந்து ஆட் பண்ண போறோம். நம்ம என்னதான் வந்து ஸ்பூன்ல ஆட் பண்ணாலுமே நம்ம கையில ஆட் பண்றதே ஒரு தனி சுகம் தான். அப்படியே போட்டுடலாம். இல்ல நிறைய இருக்கு. உப்பு அப்படியே போட்டேன்னா அதெல்லாம் பண்ணக்கூடாது, கம்மியா தான் போடணும். உப்பு கொஞ்சம் போட்டு இதெல்லாம் அப்படியே போட்டுக்கலாம். ஏன்னா கம்மியா தானே இருக்கு. பிரச்சனை இல்லை. மிளகாத்தூள். எஸ் அவ்வளோதான். டேய் ரசப்பொடி எடுத்துன்னு வந்தியா? ரசப்பொடியில அதுதான் சா வச்சிருவேன். இந்த பொடியை உனக்கு தெரியல போ. ஏன்டா ரசப்பொடி ஸ்மெல் தான் வருது மக்களே. இதுதான் என்னோட ஃபேவரட். சாப்பிட்ருக்கியா? செம்மையா இருக்கும்ல. ஆனா என்ன மசாலா இருக்கும்னு தெரியாது உள்ள, ஆனா செம்ம டேஸ்டா இருக்கும். இப்போ நம்ம மேகி வந்து ஆட் பண்ண போறோம். இப்போ நல்லா இது நம்ம கலரணும். அப்பதான் எல்லாமே வேகும். நம்ம அப்படியே கலராம அப்படியே வச்சுன்னு இருந்தோம்னா தண்ணி மட்டும் சுண்டிடும். அப்பப்ப தண்ணி ஊத்தினே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி நம்ம பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு கேஸ் சொல்லி தந்தா நல்லா இருக்கு. குக்கிங் ஸ்டைல்லாம் நான் கில்லி மாதிரிடா. இதெல்லாம் யாரும் சொல்லி கொடுத்து தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதெல்லாம் கில்லி மாதிரி இருந்தானே அந்த அவி போட பிரியாணி கில்லி பிரியாணின்னு சொல்ல வச்ச 2 நிமிஷத்துக்கு இதை நம்ம மூடி வச்சிடணும். இதுவும் வந்து வேகிற மாதிரி தெரில, நம்ம அதனால மூடி வைக்கிறது பெட்டர். செம்மையா இருக்குல்ல பாக்க. நல்லா ஆஃப் பண்ற போதும்ல. ஆமா அது ஒரு ரெடி கலர்ஃபுல்லா இருக்கு பாரு. இதான் விளம்பரத்தை செய்யற மாதிரி இருக்கு. விளம்பரத்தை செய்யற மாதிரி இருக்கா? அவ்வளோதான். சமைச்சு முடிச்சாச்சு. உங்களுக்கு பிளேட்டிங்லேயும் காமிச்சியாச்சு. இது 2 minutesலேயே நம்ம பண்ணது. இதை நம்ம பண்ணது எவ்வளோ நேரம் ஆயிருக்கும்? ஒரு 1/2 மணி நேரம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். 2 minutesல நம்ம பண்ண மேகியை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லிவிட்டோம். இப்போ நம்ம 1/2 மணி நேரத்தில் பண்ண மேகியை டேஸ்ட் பண்ண போகிறோம். நல்லா தான் இருக்கு. நல்லா கேரட் பீன்ஸ்லாம் போட்டு கொழன்னு இருக்கு. உனக்கு கொழன்னு இருந்தா பிடிக்குமா? ஆமா. அப்படி நீ சாப்பிட்டு சரி நான் சொல்றேன். ஒரே பிசுன்னு இருந்தது. நாக்குல நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு. நம்ம இது சிம்பிளா பண்ணோம்ல, அதனால இது ஒரு வித்தியாசமா ஒரு டேஸ்டா இருந்துச்சு. இதுல நம்ம வந்து கேரட் பீன்ஸ் தக்காளி வெங்காயம் அதெல்லாம் போட்டனால அது ஒரு தண்ணி ஊத்துனேன். அது ஒரு மாதிரி வித்தியாசமான டேஸ்ட். அதை எப்படி சொல்ல நான் செஞ்சது. அதுவும் எனக்கு தக்காளினா ரொம்ப பிடிக்கும். அதுக்கு அதனால குழன்னு இருக்கும்ல தக்காளி வெங்காயம். குழ நான் சாப்பிட்ட அப்புறம் ஒன்று சொல்றேன். உண்மையை மட்டும் சொன்னா
அபியோட எங்கள் அம்மா நல்லா செய்வாங்க இந்த மேகியை. யாருங்க அவங்க அம்மாவை விட்டு தந்து பேசியிருக்காங்க? எப்பவுமே எல்லாருக்குமே அவங்க அம்மா தானேங்க ஃபர்ஸ்ட். அப்படி நினைச்சு நம்ம அப்படியே விட்டுறணும். இல்லை நல்லா இருக்கும். அப்படி யாராவது உங்கள் வீட்டில் 2 மினிட்ஸில் செஞ்சீங்கன்னா அந்த மேகியை சாப்பிட்டு நீங்கள் செஞ்சு பாருங்க. நாங்கள் செஞ்சதையும் நீங்கள் செஞ்சு பாருங்க, செம்மையாக இருக்கும். இல்லை நான் தான் பாதி சமைச்சேன். அபியோட கண்டென்ட்ஸ் அதெல்லாம் நான் தான் எழுதுறேன். இதெல்லாம் இந்த பதிவுலாம் நான் எப்படியோ வந்து சஞ்சய் டெலிட் பண்ணிட்டு டெலிட்டட். உன்னை டெலிட் பண்ணுறது மாதிரி என்னையே டெலிட் பண்ணி தூக்கிடுவான் போலயே. அவன் தான் நிறைய சப்போர்ட் பண்றான் எனக்கு. இப்போ என்ன சப்போர்ட் பண்றதுக்கு பதிலாக. ஸோ நீங்கள் இந்த vlog பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். ஜாலியாக இருந்திருக்கும். இதே மாதிரி எதனா டிஃப்ரெண்ட்டாக எதனா நாங்கள் ட்ரை பண்ணலாம், எதனா சேலஞ்சஸ் பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் யோசிச்சுன்னு இருக்கோம். என்ன சேலஞ்சஸ் பண்ணலாம்? பானிபூரி சேலஞ்ச் பண்ணலாமா, என்ன பண்ணலாம்? ஸோ அது ஒரு மாதிரி உங்களுக்கு போராக இருக்கும், நாங்கள் அப்படியே ஃபீல் பண்ணிட்டுருக்கோம். எங்களுக்கு தெரியல. நீங்களும் கமெண்ட் செக்ஷனில் அப்படியே இது பண்ணுங்க அதை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி எதனா ஒரு 4-5 கமெண்ட்டை போட்டு விட்டிங்கன்னா அடுத்த vlogல பண்ணிக்கிறதுக்கு எங்களுக்குமே ஒரு மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். இப்போதைக்கு நம்ம எப்படி இந்த vlog முடிச்சிட்டோம். அப்புறம் அடுத்த vlogல சந்திக்கலாம். அவங்க சொன்ன மாதிரி என்ன பண்ணோன்னு கீழே கமெண்ட்டில் போடுங்க. அதுக்குன்னு இந்த மாதிரி இப்போ தான் டயட்டில் இருக்கேன். தவளை கொட்டா மூக்குன்னு சொல்லாதீங்க கமெண்ட்டில். இவங்க கூட வீடியோவில் வந்தாலே தவளை கொட்டா கழுத்துடா மூக்கிலடா டுபுக் மாட்டாரி. தவளை கொட்டா மூக்குன்னு நான் வேற இவங்கள ஒருத்தவங்களை சொல்லுவேன். அது இப்போ இந்த vlogல சொல்ல முடியாது. சரி ஓகே. உங்க எல்லாருக்குமே இந்த vlog ரொம்ப பிடிச்சிருக்கும். இந்த கோட்டாவை முடித்துக் கொள்ளும் நேரம் வந்து விட்டது. நம்ம அடுத்த கோட்டாவில் சந்திப்போம். அடுத்த கோட்டானா ஃப்ரைடே. பாய் பாய்.